காய்ஸ் நம்ம யார் வரைய போகிறோம்னா இதை நான் ஃபஸ்ட்டில் சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வரைய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு கீழே இந்த மாதிரி பாட்டம் சைடில் உங்களுக்கு இந்த சைடு வேணுமா, மீடியமுக்கு போகாதீங்க, மீடியமுக்கு கீழே. ஸோ இது பேப்பர்லாம் திரும்பிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் மம்மியெல்லாம் எனக்கு வேலை இருக்குடான்ட்டு சமைக்க போயிட்டாங்க. ஸோ நான் தான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நாம் இப்போ வந்து கழுத்து கீழே உடம்பு வரைஞ்சிட்ருக்கோம். அதனால் நாம் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் நமக்கு கொஞ்சம் நல்லா வரும். இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன், இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்களா, இந்த மாதிரி கர்வ் லைனாக இன்னும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம்லேருந்து இப்படி சின்னதாக ஒரு கர்வ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு பேசினாவே இரும்பல் வருது, கொஞ்சம் ஃபீவரு. அதனால் நான் கொஞ்சம் பேச மாட்டேன், மன்னிச்சிக்கோங்க. வந்து இப்படி போடணும். நெக்ஸ்ட்டு இப்படி இங்கே போட்டிங்களே, அங்கேருந்து இந்த கோட்டிலேருந்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டிங்களா? போட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த வந்து இப்படி போடுங்க. இப்படி போட்டுக்கிட்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு முடி வரையணும். முடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி போடணும். இப்படி போட்டுக்கிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு இப்படி வரையணும். பண்ணிட்டீங்களா? முடி நல்லா பார்த்துக்கோங்க, இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஐஸு இப்படி வரைங்க. வச்சுட்டிங்களா? இப்படி 3 லைன் இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு கீழே வாய்க்கு இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸாக போடுங்க. போட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி போட்டுக்கிட்டா ஃபைனலாக நம்ம நெக் வரையணும். செஞ்சிட்டிங்களா? இந்த நெக்குக்கு நடுவில் இருந்து ஒரு சின்னதாக கிராஸ் லைன் போட்டுக்கிட்டா தான் அவ்வளோதான். இப்போ நம்மளோட ட்ராயிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஷேடிங் தான் பண்ணோம். ஏன்னா எப்படி லொக்குன்னு இருமுறேன் ஏன்னா ஃபீவரு கொஞ்சம், அதான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கே மறந்துச்சு. ஏன் மறந்துச்சுன்னா நான் இதோட என்ன 4வது டைமு. இப்போ கூட அந்த மிக்ஸி சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நல்லா பயங்கரமாக கேட்குது. எங்கள் அம்மா ஃபஸ்ட் ட்ரை என்ன
என்னாச்சுன்னா நான் பண்ணிருந்தேன். என் தம்பி வந்து இது அண்ணா அண்ணா சரி திரும்பினேன். இன்னும் அதில் சொதப்பிருச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து இது பண்ணாங்க, மிக்ஸியை போட்டு அரைச்சாங்க, அதையும் சொதப்பிடுச்சு. 3rd டைம் அதுலேயும் சொதப்பிடுச்சு. இப்போ இது 4th டைம்ங்க. ஒரு மனுஷன் எவ்வளோதான் பண்ணுறது, எல்லாத்தையும் தாண்டி தான் பண்ண முடியும் போல் இந்த உலகத்தில். அப்படி தான் நான் பண்ணது இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்படி இதுலேருந்து இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக பென்சில் வச்சு பண்ணோம். அவ்வளோதாங்க, நம்மளோட இது முடிஞ்சிச்சு, நம்மளோட ட்ராயிங்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவரோட பேஜா கோஜோ. ட்ராயிங் நல்லா இருந்துச்சுன்னா நான் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.